ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. வழிநடத்துதல். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு நேராக மோசே வழிநடத்தி கொண்டிருந்தான். அவர்களை வழிநடத்த வேண்டிய பாதையை தேவன் அவனுக்கு அறிவித்திருந்தார். ஆயினும் அவர்கள் செல்ல வேண்டிய பாதை மோசேக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கவில்லை. அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் பிரத்யட்சமாகவும் இருந்தது. அக்கினி ஸ்தம்ப மேகஸ்தம்ப வழிகாட்டுதல்களை சகல ஜனங்களும் நேரடியாக காண முடிந்தது. தேவன் நமக்கு ஆவிக்கேற்ற வழிநடத்துதல்களையும் ஆலோசனைகளையும் புத்திமதிகளையும் தேவ ஊழியர்களாகிய மேய்ப்பர்கள் மூலமாக தருகிறார் என்பது உண்மை. அதே வேளையில் ஆவிக்குரிய வாழ்வு சார்ந்த எல்லா ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் உணர்வூட்டுதல்களும் அவர்கள் மூலமாக மட்டுமே பெறுகின்ற நிலையில் இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது உண்மையானால் நம்மை ஆயுள் முழுவதும் வழிநடத்தும் தேவ ஆவியானவரை நமக்குள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்பதும் உண்மை. சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்கு நேராகவும் நடத்துவார் என்ற வாக்குறுதியும் விசுவாசிக்கின்றவர்களுக்கு தரப்பட்டுள்ளது. ஆனால் இந்த உண்மை பல விசுவாசிகளின் வாழ்க்கையில் ஏட்டு சுரக்காய் என்ற நிலையிலேயே உள்ளது. தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ தொடுதல்களையோ வழிநடத்துதல்களையோ ஒருபோதும் உணராமல் காலம் முழுதும் விசுவாசிகள் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் இருப்போர் ஏராளம். அநேகருக்கு பாஸ்டர்கள் அல்லது தேவ ஊழியர்கள் எதை சரி எதை தவறு என்று சொல்லுகின்றார்களோ அவைகள் மட்டுமே சரி தவறு என தெரியும். தங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய சம்பந்தமாக பாஸ்டர்கள் எதை சொல்லுகிறார்களோ அவைகள் மட்டுமே தெரியும். அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்ப மேகஸ்தம்ப அனுபவங்கள் இல்லை. ஆனால் தேவன் நம்மை நடத்துவதை, உணர்த்துவதை, சரி தவறுகளை அறிய செய்வதை, ஏவுவதை, ஆலோசனைகள் தருவதை, சிந்திக்க தூண்டுவதை நமக்குள் உணர்கின்ற அனுபவங்களுக்கு நாம் வர வேண்டும். ஆவியானவர் நம்மை நடத்துவதை நமக்குள் உணர முடியாமலே நம் ஆவிக்குரிய வாழ்க்கை தொடருமானால் நாம் மனம் திரும்பியதும் ரட்சிக்கப்பட்டதும் சந்தேகமே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றும் தேவன் ஒரு சில தேவ ஊழியர்களின் வழி நடத்துதலை மட்டுமே முற்றிலும் சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மை விடமாட்டார். சிந்தனைக்கு, இறைவனை தங்களுக்குள் காணும் கண்களை உடையவர்கள் இறை சித்தத்தை கேட்கும் காதில்லாதவர்களாக இருப்பதில்லை. இறைவனை தங்களுக்குள் காணும் கண்களை உடையவர்கள் இறை சித்தத்தை கேட்கும் காதில்லாதவர்களாக இருப்பதில்லை.